பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 14வது அதிகாரம் 7வது வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் இந்த கால வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம் களி கூறுவதாக. காரணம், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை இந்த நாளிலே திருப்ப போகிறார். எப்படியான சிறையிருப்பு? அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு ஆழியின் கடலை போன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இது ஒன்றுமே கர்த்தருக்கு விஷயம் அல்ல. காரணம், அவர் நம்முடைய காரியங்களை நாம் அறிவதற்கு முன்பதாக அவர் எத்தனை பெரிய விஷயங்களா இருந்தாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அப்படியான தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். களிப்பு என்பது நம்முடைய ஒரு காரியம் நடக்க முடியாது என்று இருந்தது, அது நடந்து விட்டது. ஒரு க்ஷண நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரோடும் சொல்லி 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 அதை சந்தோஷப்படுகிற ஒரு களிப்பு, இருதயத்தின் களிப்பு, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சீயோன் இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோன் என்பது கர்த்தருடைய பர்வதமாய் காணப்படுகிறது. அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வானத்தையும் பூமியை விட வேறு எந்த இடம் அவருக்கு கண்ணுக்கு மறைவாக இருக்க முடியும்? அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன், நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் நம்முடன் இருக்கும்போது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? இன்று வியாதியாகிய பிரச்சனையா, இல்லை கடன் போராட்டமா, ஏதாவது கஷ்டங்களோடு பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த கர்த்தரை, அந்த ஒத்தாசை அனுப்பும் சீயோன் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆற்றுவாராக, தேற்றுவாராக. சீக்கிரத்தில் களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் கேட்கப்படுவதாக. ஆமேன். God bless you all.